to my channel Dheeran Tech. So இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா இது வந்து lecture number 1 computer architecture. computer architecture subjectல வந்து first video வந்து அப்லோட் பண்றோம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 1 அதோட சிலபஸ் பார்க்க போறோம். அந்த சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு எப்படி வந்து நாம அந்த சிலபஸ் வந்து ஓவர்கம் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் தீரன் டெக் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஜாயின் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய சிலபஸ் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 1 டாபிக் அதாவது டைட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். இந்த யூனிட்டில் எப்படி அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து எப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நமக்கே தெரியும். கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிபியூ வச்சுருப்போம், பக்கத்தில் சிபியூ இருக்கும், ஒரு மானிட்டர் இருக்கும், மவுஸு கீபோர்டு யூஸ் பண்ணுவோம், மெமரி டிவைஸ் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் அதாவது எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படி தான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். இப்போ வந்து சிலபஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்னு பார்க்கும்போது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதை பற்றி பார்ப்போம். அடுத்தது பேசிக் ஆப்ரேஷனல் கான்செப்ட் அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷனில் லாங்குவேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா 0 and 1 தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். அதை பற்றி இதில் பார்ப்போம். அப்புறம் ஆப்ரேஷன் ஆப்பரன்ஸ், அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸும் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் ஆப்பரன்ஸ், ஆப்பரன்ஸ் பார்த்தோம்னா இந்த வேரியபிள்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி அடுத்தது அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ரெப்ரசன்டேஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணும். அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும். டிசிஷன் மேக்கிங். கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் முக்கியமான ஒரு பார்ட்னு பார்த்தா டெசிஷன் மேக்கிங். அதுவும் பார்ப்போம். அடுத்தது எம்ஐபிஎஸ் அட்ரஸிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் 1 அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளான டாபிக்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் யூனிட்டு அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் ஆப்பரண்ட் இதெல்லாம் சிம்பிளான டாபிக்ஸ். கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் யூனிட் 1. உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. அதை பாருங்கள். அதில் எல்லா நோட்ஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், யூஸ் பண்ணிக்கங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே இந்த யூனிட் 1 பற்றி தான் இருக்க போகுது. எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இந்த சப்ஜெக்ட்டுக்கான எல்லா வீடியோஸையும் அந்த பிளேலிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அந்த பிளேலிஸ்ட்டையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.